தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவி வந்த புதுவகை கொரோனா பரவல் தற்போது இந்தியாவிலும் தொடங்கி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கொரோனா கடந்த 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் கொரோனா சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த கொரோனா பரவல் போன ஆண்டும் வந்தது, அதற்கு முந்தைய ஆண்டும் வந்தது. ஆனால் பெரிய அளவு இல்லாமல் இருந்தது. சீனா போன்ற சில நாடுகளில் மட்டும்தான் தாக்கம் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த முறை சீனாவில் ஆரம்பித்து சிங்கப்பூர், ஹாங்காங், வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் இந்த கொரோனா பரவல் தற்போது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தாய்லாந்து, ஹாங்காங்கிலே அதிக அளவு, சிங்கப்பூரிலும் அதிக அளவு இருக்கிறது. சிங்கப்பூர்ல 28% கிட்டத்தட்ட 14,200 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஹாங்காங்கிலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருந்து கிட்டத்தட்ட 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஹாங்காங்கில் மட்டும். சீனாவிலும் தாய்லாந்திலும் தொடர்ந்து இந்த பரவல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் மட்டும் வந்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டிலே இதுவரை பெரிய அளவு இல்லாமல் இருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக இந்தியாவிலும் ஓரளவு பரவல் தொடங்கி இருக்கிறது என்றுதான் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மத்திய சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்தின் வெப்சைட்டிலே கொடுக்கப்பட்ட கோவிட் வெப்சைட் ஒன்று இருக்கிறது. அதிலே கொடுக்கப்பட்ட தகவலின்படி பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவிலே தற்போது இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள், தற்போது புது வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது 257 இருக்கிறது. நேற்று மட்டும் 164 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது இன்று காலை 8 மணிக்கு எடுக்கப்பட்ட அளவின் நிலவரம். இதிலே அதிகபட்சமாக கேரளத்தில் தான் அதிகபட்சமாக இருக்கிறது. 95 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நேற்று மட்டும் 69 பேர். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு பாதிப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 66 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 34 பேர் நேற்று மட்டும் பாதிக்கப்பட்டதாக அந்த மத்திய இந்திய அரசினுடைய அந்த சுகாதார வெப்சைட்டிலே வலைதளத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்ட. அடுத்தபடியாக மகாராஷ்டிரா 56 பேர், அதன் பின் கர்நாடகத்திலே 13 பேர், புதுச்சேரியிலே 10 பேர், ராஜஸ்தான் 2, சிக்கிம் 1, வெஸ்ட் பெங்கால் 1, குஜராத் 7, டெல்லி 5, ஹரியானா 1 என்று இந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு மொத்தமாக 257 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொரோனாவால் என்பது தற்போது கிடைத்த தகவல். ஆனால் இந்த கொரோனாவானது புது வகை, அதாவது ஒமிக்ரான் வகை கொரோனா. இது கோவிட்-19 ஒமிக்ரான் என்ற வகை இருக்கு. பல வகைகள் இருக்கின்றன, ஆல்பா, பீட்டா, ஒமிக்ரான் என பல வகைகள். இந்த ஒமிக்ரானிலே இது JN1 வகையை சேர்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த JN வகைதான் கடந்த 2 ஆண்டுகளாக இருக்கிறது. அந்த JN1 வகைதான் தற்போது அந்த திரிபு உருவு திரிந்து மேலும் 2 புது வகை கொரோனாவாக LF.7 என்ற ஒரு வகையும் NB.1.8 என்ற இன்னொரு வகையும் என 2 வகைகள் தற்போது உருமாறி சிங்கப்பூர், தாய்லாந்திலே அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தப்பட்ட இதுவரை பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஒருவர் மட்டும் கேரளாவில் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த வெப்சைட்டிலே. ஆனால் பெரிய அளவு தாக்கம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனாலும் இந்த பரவலானது கடந்த 2 தினங்களாக சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த வெயில் காலத்திலும் இது போன்ற கொரோனா வருவது என்பது சற்று அதிசயமாக இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது என்ற வகையிலே மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இருந்தபோதும் அச்சம் கொள்ள வேண்டிய தேவை இல்லை தற்போதைக்கு. ஆனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அந்த கொரோனா வரும்போது சொன்ன அதே காரணங்கள் தான், இருமல் அதிகமாக இருப்பது, தொண்டை வலி இருப்பது, மூச்சு திணறல் இருப்பது போன்ற, சளி, ஜுரம் போன்றவை இருப்பது போன்றவை எல்லாம் இருந்தால் உடனடியாக, குறிப்பாக மூச்சு திணறல் இருந்தால் மருத்துவரை உடனடியாக கவனிக்க வேண்டும். அதே போன்று 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ற வகையிலே அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்திய அரசை பொறுத்தவரை இது தற்போதைக்கு இது அச்சப்பட தேவையில்லை, கட்டுக்குள் தான் இருக்கிறது, ஒன்றும் கைமீறி எல்லாம் செல்லவில்லை, அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டும் கூட இது போன்று வந்து, ஆனால் அதற்கு பிறகு காணாமல் போய்விட்டது. அதற்கு முந்தைய ஆண்டும் இருந்தது. 23, 22, 21, 20 மிக மோசமாக இருந்தது, அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் தற்போதைக்கு அச்சப்பட தேவையில்லை, அந்த கட்டுக்குள் தான் இருக்கிறது என்பதுதான் இந்திய அரசின் வந்துள்ள தகவல். எனவே தற்போதைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கவனமாக இருக்க மிக மிக அவசியம் என்பதுதான் மருத்துவர்களின் வலியுறுத்தலாக இருக்கிறது. இந்தியாவிலே தற்போதைக்கு 257 பேர், நேற்று மட்டும் 164 பேர், அதிலே தமிழகத்தில் 34, கேரளத்தில் 69, மகாராஷ்டிராவிலே 44 என்று பாதிப்புகள் இருக்கின்றன. அதிகபட்சமாக கேரளத்தில் தான் 95 பேர், தமிழ்நாட்டில் 66, மகாராஷ்டிராவில் 56 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கொரோனா டெஸ்டிங் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிகப்படுத்தும் போது அதிக எண்ணிக்கையிலே ரிப்போர்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே ஆனால் தற்போதைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவர்கள் கூறும் அறிவுரை.
எனவே கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் பரவ ஆரம்பித்திருக்கிறது என்பது உண்மை என்பது மட்டும் தற்போது முக்கிய செய்தியாக நாம் நேரில் கொடுக்கிறோம். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம். சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தொடர்ந்து இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம் வழங்கியதை கேட்டோம்.